இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் a number and its reciprocal is 24/5 find the number. ஒரு நம்பர் இருக்கான், அந்த நம்பரும் அந்த நம்பருக்கான ரெசிப்ரோக்கலையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 24/5 கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நம்பர் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. எனக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுட்டேன். ஓகேவா? அந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல் 1/x. இதை சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 24/5 கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் எல்சிஎம் எடுக்கிறேன். x² அப்படின்னு ஆயிரும், -1/x ஈக்குவல் டு 24/5 அப்படின்னு ஆயிரும். ஓகேவா? x² -1/x ஈக்குவல் டு 24/5. இந்த 5 வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். 5x² -5 ஈக்குவல் டு x வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். 24x 5x² அந்த 24 இங்கிட்டு வந்தா -24x -5 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஆயிரும். இப்ப இது பார்க்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கு. x² கிட்ட இருக்கிறதையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × -5 -25. சென்டரா இருக்கிறத பாருங்க, -24. ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணா -25 வரணும், அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா -24 வரணும். -25 ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு -25 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு -24 வரும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. 5x² ஸ்கொயர் எடுத்துக்க கூடாது, வெறும் 5x தான் எடுத்துக்கணும். 5x -25 அதே மாதிரி இதுக்கு 5x + 1 ஈக்குவல் டு 0. இது ரெண்டுமே ஒரே டேபிள்ல வரும்ல, அப்ப சார்ட் அவுட் பண்ணலாம். x - 5 அப்படின்னு ஆயிரும். இது அப்படியே தான் இருக்கும். 5x + 1 ஈக்குவல் டு 0. இதுக்கு ஒரு வாட்டி 0 வரும், இதுக்கு ஒரு வாட்டி 0 வரும். x - 5 ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 5. 5x + 1 ஈக்குவல் டு 0, 5x ஈக்குவல் டு -1, x ஈக்குவல் டு -1/5. ஓகேவா? x ஓட வேல்யூ 5 இருக்கலாம், இல்லைன்னா -1/5 இருக்கலாம். ரெண்டு வேல்யூ கிடைக்குது. ஸோ x ஓட வேல்யூ 5 இல்லைன்னா -1/5. ரெண்டுல எதாவது வேணாலும் இருக்கலாம். இதான் இந்த சம்முக்கான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.